என் பேர் ரேணுகா. நான் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து வரேன். எனக்கு ஒரு கேள்வி. இறப்புனாலும் 40ன்றாங்க, பிறப்புனாலும் 40, எல்லாத்துக்குமே 40 சொல்றாங்க. அது எதுக்கு? முஸ்லிம்கள் சொல்றாங்க ஃபாத்தியா ஓதுறாங்க எல்லாத்துக்குமே. என்ன கேக்குறாங்கன்னா, முஸ்லிம் சமுதாயத்துல ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வைங்களேன், அவருக்கு 40ஆம் நாள் சடங்குன்னு ஒண்ணு செய்வாங்க. 40ஆம் பாத்தியான்றதுக்கு பேரு. பிறப்பு ஒரு குழந்தை பிறந்துன்னு வைங்களேன், அந்த தாய்க்கு 40ஆம் நாளைக்கு தண்ணி ஊத்தி சடங்குலாம் செய்வாங்க. அப்ப பிறந்தாலும் 40, இறந்தாலும் 40. இந்த 40ல என்ன ஒரு விசேஷம், முஸ்லீம் அப்படி சொல்றாங்கன்னு கேக்குறாங்க. முதல் விஷயம், இது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். ஒரு மனிதர் இறந்துட்டாருன்னு சொன்னா அவருக்கு எந்த ஒரு சடங்கு இஸ்லாத்துல கிடையாது. ஒரே சடங்கு என்னவென்று சொன்னால், இறந்தவரை குளிப்பாட்ட வேண்டும். நல்ல ஒரு ஆடையை, தைக்கப்படாத ஒரு ஆடையை அணிவிக்க வேண்டும். அவர் குளிப்பாட்ட வேண்டும், தோளில் சுமந்து செல்ல வேண்டும், அவர் அடக்கம் செய்ய வேண்டும், ஒரு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதோட திரும்பிட வேண்டியதுதான். அதற்கு பிறகெல்லாம் எப்போதெல்லாம் நமக்கு வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் தினசரி தொழுகையில தகப்பனுக்காக பிரார்த்தனை செய்யலாம். இறந்து போன தகப்பனுக்காக வேண்டி, கடவுளே என் தகப்பனை மன்னிச்சிரு, அவர் நல்ல அந்தஸ்தை கொடுத்து டெய்லி கேட்கலாம், நினைவு வரும்போதெல்லாம் கேட்கலாம். அவர் கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த கூலிக்கு ஆள் பிடிச்சி இந்த சடங்கு செய்யறது இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. இந்த 40ஆம் பாத்தியம் யார் செய்வாங்க? யாரையோ மத குருண்டு இருப்பாங்க, அவங்க கூட்டு வருவாங்க. அதெல்லாம் காசு. பணக்காரனுக்கு ஒரு மாதிரியா செய்வான், ஏழைக்கு ஒரு மாதிரியா செய்வான். எங்க மதத்துல இருக்குது பாத்தியா, 3ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 40ஆம் பாத்தியா, வருஷ பாத்தியான்னு சொல்லி 3வது நாளைக்கு ஒரு பாத்தியான்னு பணத்தை வாங்கி போயிருவாங்க. எங்க மார்க்கத்தில் இது இல்ல. முகமது நபி சொல்லல, குர்ஆன்ல இல்ல. 7வது நாளைக்கு வந்துட்டு உங்க செத்து போனாலுக்கு ஆவி சுத்திட்டு இருக்கும், வாங்க பாத்தியா ஒதுங்கம்பாங்க. அதுக்கு பணத்தை கொடுப்பாங்க. அது எப்படி பண்ணலாம்? கோடீஸ்வரனா இருந்தா அவன் பாத்தியா காலையில ராத்திரி வரைக்கும் ஓடும். ஏழையா இருந்தான்னு வைங்களேன், 10 நிமிஷம் ஓடி போயிருவாங்க. அப்ப கொடுக்கிற காசுக்கு தகுந்தவாறு இப்படியான பாத்தியாக்கள்லாம் ஒதுக்கி செய்யறாங்க. இஸ்லாம் இந்த புரோகிதம் புரோக்கர் வேணாங்குது. 3க்கு வேணாம், 7க்கு வேணாம், 40க்கு டைரக்டா கேளு, அடக்கம் பண்ணிட்டியா, தினசரி 5 வேளை தொழுகைக்கு பிறகு தாப்பனுக்கா பிரார்த்தனை பண்ணு. இதுதான் எங்க மார்க்கத்தில் இருக்கே தவிர, இந்த 40ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, ஒரு பாத்தியாவும் இஸ்லாத்தில் கிடையாது. அது பிறப்பு இருக்கா இல்லையா? பிறப்பை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு இந்த பிரசவத்தினால ஒரு விதமான திரவங்கள் சுரந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் அவங்க தொழுகை இதெல்லாம் செய்ய முடியாது இல்லையா? மாதவிடாய் நேரத்தை தொழ முடியாது. அது மாதிரி பிரசவத்தினால் ஏற்பட்ட அந்த கசிவுகள் வரும் பொழுது தொழக்கூடாது. அது ஆளாளுக்கு வித்தியாசப்படும். சில பேருக்கு ஒரு வாரம் இருக்கும், சில பேர் 3 நாளுக்கு, சில பேர் 10 நாளைக்கு இருக்கும். அதுக்கு பிறகு அவங்க குளிச்சு தொழுகை எல்லாத்தையும் ஈடுபடுத்த வேண்டியதான். இதை 40 ஆக்கிவிட்டாங்க. 40 நாள் வரைக்கும் சடங்காக 40 நாளைக்கு தண்ணியை ஊற்றி சுத்தமாகறாங்க. அது உடற்கூறு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த பிரசவ தீட்டுன்னு சொல்றாங்க இல்லையா? அது ஆளாளை பொறுத்து வித்தியாசப்படும். அந்த நாட்களில் அவங்க தொழுகை நடத்த வேண்டிய கூடாது. தொழுகை இல்ல உங்களுக்கு. அந்த காலத்திற்கு ஆளை பொறுத்து முடிவு செய்யப்படுமே தவிர நாள் நிர்ணயிக்க முடியாது. ஒருத்தர் 10 நாள் இருக்கும், 5 நாளுக்கு, ஒரு வாரம் இருக்கும். இதை விளங்காம நினைச்சிட்டாங்க. இதுக்கு செத்தா 40, பிறந்த 40 சொல்லி இப்படி ஒரு கணக்கு கொண்டு வந்தாங்க. 40ங்கிற நம்பருக்கெல்லாம் எந்த ஒரு முக்கியத்துவம் இஸ்லாத்துல கிடையாது. எல்லா நம்பரும் கடவுள் நம்பர் தான்.